ஹாய், இந்த வீடியோவில் நம்ம சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து செக்ஷன் 33 ABA அண்ட் ரூல் 5 AD அப்படி அதில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு மீனிங் வந்து பார்க்கலாம். இப்போ என்னென்னா ஒரு லேண்ட் வந்து இருக்குது. அந்த லேண்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேண்டை போய் ட்ரில் பண்ணுறாங்க, ஓகேவா? இல்லைனா அதை தோண்டி மைனிங் மாதிரி போய் அதில் வந்து ஏதாச்சும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஒரு நேச்சுரல் கேஸ் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக அந்த லேண்டை வந்து அந்த மாதிரி ட்ரில் பண்ணுறாங்க, சர்ச் பண்ணுறாங்க. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த லேண்டு டெஸ்ட்ராய் ஆகிடும்ல, அந்த லேண்டில் அங்கங்கே ஓட்ட விழுந்துரும்ல, அதை திரும்பி ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த சைட்டை திரும்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக சில காசு வந்து தேவைப்படும். அதுதான் வந்து அந்த காசு தான் சைட் ரெஸ்டோரேஷன் ஃபண்டில் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் அப்படின்னா அசஸி எங்கேஜ் இன் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஸ்பெக்டிங் ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் கேஸ் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு லேண்டில் வந்து பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் கேஸ்லாம் இருக்குமா அப்படின்ட்டு அவங்க வந்து அதில் வந்து ட்ரில் பண்ணி அந்த மாதிரி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அசஸிக்கெலாம் வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள். கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணணும். எங்கே டெபாசிட் பண்ணணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் டெபாசிட் பண்ணணும், இல்லைனா எனி அதர் ஸ்பெசிஃபைடு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணலாம். டைம் ஆஃப் டெபாசிட் எப்போக்குள்ளே டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியறதுக்குள்ளே, அதாவது 31st March ஆஃப் அந்த எந்த இயரோ அது முடியறதுக்குள்ளே அவங்க வந்து டெபாசிட் பண்ணணும். ஆடிட் வந்து மேண்டட்ரி. ஸோ ஒரு CA வந்து அவங்களோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை கம்பல்சரி ஆடிட் பண்ணியிருக்கணும். எவ்வளோ வந்து டிடக்ஷன் அலவுட் அப்படின்னா whichever is lower ஆஃப் PGBP பிஸ்னஸ் இன்கமில் 20%, இல்லைனா அமௌண்ட் டெபாசிட் நம்ம வந்து SBI ஒரு ஸ்பெசிஃபைட் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்போம்ல, அது ரெண்டுத்தில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் வந்து டிடக்ஷன். இது பர்மிசபிள் வித்ட்ராவல்னால் நம்ம போன செக்ஷனில் பார்த்த மாதிரி தான். ஸோ கண்டினியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபைடு பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்ட்டாக இருந்தது, அந்த அக்கௌண்ட் SBIயில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே, SBI ஒரு அதர் ஸ்பெசிஃபைடு பேங்க்கில் அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ வந்து டேக்ஸபிள் அப்படின்னா நம்ம அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருப்போம்ல அது மைனஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட், அதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற அமௌண்ட் தான் வந்து டேக்ஸபிள், ஓகேவா? நம்ம எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அதுலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ பே பண்ணணும், அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும், ஒரு அமௌண்ட் கிடைக்கல, அதுதான் வந்து டேக்ஸபிள். லாக்இன் பீரியட், இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பெசிஃபைடு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கீங்களே, இப்போ ஸ்பெசிஃபைடு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி ஒரு அசெட் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அசெட்டை வந்து 8 இயர்ஸ்க்கு எதுவும் பண்ணக்கூடாது, அந்த அசெட் வந்து 8 இயர்ஸ்க்கு விற்கக்கூடாது, அதுதான் வந்து லாக்இன் பீரியட். சப்போஸ் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்காகவோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்காகவோ லோக்கல் அத்தாரிட்டிக்காகவோ சேல் பண்ணுறீங்க, இல்லைனா ஃபர்ம் வந்து கம்பெனியாக மாறுது அப்படிங்கிறதுனால அந்த அசெட் வந்து இப்போ வந்து ஃபர்மாக இருக்கும் போது அந்த அசெட் வந்து இங்கே இருக்கா, இப்போ அது கம்பெனியாக மாறினோன்னே அந்த அசெட் வந்து அந்த கம்பெனிக்கு போயிடும்ல. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த லாக்இன் பீரியட் வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ அவ்வளோதான் வந்து சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபண்டு.